மும்பைக்கு தான் போகிறோம். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது செம்ம காமெடியாக இருக்கு. ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மழை வருது ஹெவியாக. பீப்புள், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மும்பைக்கு தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் மும்பைக்கு போகிறேன் சந்தீப் கூட. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ராவல் ப்ளாக், இங்கேருந்து மும்பை போகிறதெல்லாம் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து 9 o'clock ட்ரெயின், 8:30க்கு வந்துட்டோம். ½ hour இருக்குது. ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எனக்கு ட்ரெயின் ஏற தெரியும். நான் வந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். ஓகேவா? நான் டிக்கெட்ல பார்த்து தான் சொல்ல முடியும். பார்த்துட்டு பொறுமையாக சொல்லுவேன். சந்தீப்புக்கு தெரியவே தெரியாது. திருன்னு முழிக்கிறான் சந்தீப். எனக்கு தெரியும். இந்த பேகெல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்குள்ள டைம் ஆகிடுமா. நம்ம போகலாம். ஒரு மாதிரியா எந்த ஃபீலும் இல்லை ஃபஸ்ட்டு டைம். அதுதான் ஒரு ப்ராப்ளம். மேபி தனியாக போனால் இருக்கும் போல். சந்தீப் கூட போகிறேன்றதால எந்த ஃபீலும் இல்லை. ட்ரெயின் வந்துடுச்சு. நம்ம ஏறினக்கப்புறம் பார்க்கலாம். Excuse me. Snacks. Snacks? Yeah. Huh? I want fried chicken. சாஹிப் நீ ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணு ஆஃப்டர்நூனுக்கு. பார்த்தேன் நான். வழி ஃபுல்லாக டில் இது வரைக்குமே வந்து ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் தான். சந்தீப் ஃபுல்லாக தூங்குறான். நம்ம பார்க்கலாம் சாப்பிடும்போது. என்னது அது? எனக்கு வேண்டாம். உண்மையாக எனக்கு வேண்டாம். யார் கேட்டு? நான் கேட்டேன் அவங்ககிட்ட. நான் கேட்கவே இல்லை. இவனே வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊரில் 60 rupees தான் நிறையா இருக்கும். ஆமாம், இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் 60 rupees. ஃபுல்லாக தூங்கிட்டா. மேலே 2 பேருமே அப்பர்ன்றதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு அப்பர்னா கொஞ்சம் பயம். கீழே எனக்கு 2 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்கள் அண்டா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துச்சு, வந்து இருக்கு. சாப்பிட்டுட்டோம், பாதி சாப்பிட்டோம். வீடியோ எடுக்க மறந்துட்டோம், ஞாபகம் இல்லை. இதுதான் அண்டா பிரியாணின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது செம்ம காமெடியாக இருக்குது. சந்தீப்பு பூச்சி இருக்குது. கரெக்டா? நல்லா இருக்குதா? எனக்கு பிடிக்கல. ஆனால் இது சந்தீப்க்கு ஆப்போசிட்டில் செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். பாவமாக இருக்கு பார்க்கவே. நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி, நல்லா தூங்குறான்னு சொல்லிட்டு எழுப்பில். ஏதோ ஒரு ஸ்டேஷன் வந்திருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. செம்ம ரெயிலாக இருக்குது. சரி பார்க்கலாம் அப்புறமா. ஸ்நாக்ஸ் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு. இருக்காங்க, அதனால இறங்கியிருக்கோம். செம்ம காற்று, செம்மையாக இருக்குது கிளைமேட். அந்த லொக்கேஷன் எல்லாமே இல்லை. நான் காட்டுறேன். ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பேல்பூரி சாப்பிட்டேன். சந்தீப் தான் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடல. பசிக்கல சந்தீப் தூங்கி ஏச்சாதான் பேச மாட்டான் எப்பயுமே. நான் வந்து இப்போ
டக்குன்னு ட்ரெயின் எடுத்துட்டா என்ன பண்ணுறது? நாங்கள் ஃபேஸ்லாம் தூங்கிடுச்சு. டைம் கரெக்டாக 4:50. சனி ஃபேஸ் நல்லா இருக்குது. எல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தா சனி இறங்கிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இறங்கணும். ஆக்சுவலி இது வந்து கல்யாணம். இங்கேருந்து 1 hour ஆகும் சந்தீப் இருக்கிற பிளேஸ்க்கு போகிறதுக்கு. இறங்கிட்டோம். இப்போ போயிட்டே இருக்கோம். ஃபுல்லு தூங்காத மாதிரி இருக்கு. சரி, நாங்கள் ட்ரெயின் ஏறதுக்கப்புறம் காட்டுறோம். இப்போ இந்த லோக்கல் ட்ரெயினில் வந்து ஏறி அது இன்னொரு ட்ரெயின் மாறணும். ஆக்சுவலி 2 ட்ரெயின் மாறணும். அந்த ட்ரெயின் மாறுறது இல்லை. லோக்கல் ட்ரெயின் ஏறிட்டோம். எவ்வளோ நேரம் ஆகும்? 30 minutes. ½ hour. ½ hourக்கு அப்புறம் இன்னொரு ட்ரெயின் மாறணுமா? இன்னொரு ட்ரெயின் மாறி போகிறதுக்குள்ளே ரெயின் வருது. மழை தூறல் போடுது. பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போது அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின். அது வந்து ஸ்டாப்பிங்ஸு அங்கேருந்து ஆட்டோவில் போனோம்னா சந்தீப் அவங்க ஃப்ரெண்டோடைய ஃப்ளாட் வரும். அங்கே தான் நான் இருப்பேன். சந்தீப்போட பேச்சு நான் காட்டுறேன். வந்து இறங்கிட்டோம். நானும் சந்தீப்பும் இறங்கிட்டோம். சந்தீப் வந்து போயிட்டே இருக்கான். இது வந்து கன்சோலி. இங்கேருந்து ஆட்டோவில் போகணும். ஜஸ்ட் 5 minutesன்னு சொல்லியிருக்கான். எனக்கு எதுவுமே தெரியல. பிகாஸ் வந்து எல்லாமே ஃபுல்லு ஹிந்தியாக இருக்கா. அதனால டைம் வந்து கரெக்டாக 6 ஆக போகுது. 1 minute இருக்கு. செம்ம ரெயின் ஃபுல்லாக. அங்கே இறங்கணும்ல, அதில் ஒரு ஸ்டேஷனு. அங்கேருந்து சபையில் ஏறி இறங்கி போகணும். மழை வருது ஹெவியாக. எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. பிகாஸ் அம்பர்லாவும் இல்லை. மும்பை கிளைமேட் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் ஹெவியாக மழை வரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. மழை. சந்தீப் எருமை மாடை விட்டுட்டு ஓட்டியா? முடியல. சரி, ஓகே, அப்புறமா நான் காட்டுறேன்.